ஃபிஷ் அண்ட் சிப்ஸ் பயங்கர பாப்புலர் அங்கே. ஸோ நானும் அங்கே நியூசிலாண்டில் படிக்கும்போது ஐ யூஸ் டு ஹாவ் அ லாங் வாக் பேக் சம்டைம்ஸ் ஒர்க்லேருந்து வீட்டுக்கு போகும்போதெல்லாம். ஸோ ஐ யூஸ் டு பை சம் ஃபிஷ் அண்ட் சிப்ஸ் அண்ட் சாப்பிட்டுட்டே அப்படி நடந்து வருவேன். ஸோ நீங்கள் அதே ஃபிஷ் அண்ட் சிப்ஸை வீட்டில் உங்கள் குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம். அதுக்கான ரெசிபி இதோ பார்க்கலாம். ஓகே, ஸோ நான் இன்னைக்கு நான் யூஸ் பண்ண போகிற ஃபிஷ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாசா. இது வந்து கார்டன் ஒரு ஃபிஷ் இருக்கு, அது கிடைச்சா ஓகே. சீபாஸ் எந்த ஃபிஷ்ஷாக இருந்தாலுமே மீன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃபிலே பண்ணியிருக்கணும். அதாவது இந்த தோலை எடுத்துட்டு முள்ளையும் நடுவில் இருக்கிற முள்ளையும் எடுத்துட்டு வெறும் இந்த ஃப்ளஷ் பார்ட் மட்டும் இப்படி வந்து கிடைக்கும். இது வந்து ஃப்ரோசன். ஏன்னா இப்போ லாக்டவுன், அதுவும் இன்னைக்கு சண்டே லாக்டவுனுங்கிறனால எனக்கு ஃப்ரெஷ் ஃபிஷ் கண்டிப்பாக கிடைக்காது. இப்போ மீனவர்கள் வந்து அவ்வளோ மீன் பிடிக்க போகிறதில்லை அப்படிங்கிற ஒரு காரணத்தினால, கரோனா பயம்னால நிறைய ப்ராப்ளம்ஸ் போயிட்டு இருக்கிறதுனால பெரிய மீனும் கிடைக்கிறது இல்லை அவ்வளோவா. கிடைச்சா சின்ன ஃபிஷ் தான் கிடைக்குது. ஸோ நான் வாங்கியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் அ வியட்நாமீஸ் பாசா. இது வந்து ஃப்ரோசன் பேக்கெட்டில் கிடைக்குது. ஸ்விக்கியில் தான் நான் ஆர்டர் பண்ணேன். ஸோ ஸ்விக்கியில் நீங்கள் போனீங்கன்னா சர்ச் பண்ணிங்கன்னா பாசான்னு போட்டிங்கன்னா ஃப்ரோசன் செக்ஷனில் வருது. நிறைய மீன் கடைகளில் விற்கிறாங்க, டெலிவரி கொடுக்குறாங்க. ரொம்ப நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குது, விலையும் ரீசனபிளாக இருக்குது. ஸோ இதுதான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நமக்கு இப்படி வருது, ஃப்ரோசனில் இருக்கும். அதை எடுத்து வெளியே வச்சு டீஃப்ராஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து தண்ணி எல்லாம் போனதுக்கப்புறம் ஒத்தி அந்த நாப்கின், பேப்பர் நாப்கின் இல்லை க்ளீன் டவல் வச்சு மேக்ஸிமம் வாட்டர் வந்து அப்சார்ப் பண்ணி ட்ரை ஆக்கிட்டு நம்ம எடுத்துக்கணும். இப்போ நான் ஏற்கனவே கொஞ்சம் ஃபிஷ் வந்து உங்களுக்கு கட் பண்ணி வச்சிருக்கேன். இது வந்து ஒரு ரீசனபிள் சைஸ் ஃபிஷ் அண்ட் சிப்ஸ் ரெசிபிக்கு. இல்லை இந்த சைஸும் போடலாம். நான் டிஃப்ரெண்ட் சைஸஸ் போட்டிருக்கேன் உங்களுக்கு காட்டுறதுக்கு. இது வந்து சின்ன சைஸு, இது வந்து கொஞ்சம் பிகர் சைஸ். பட் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஃபுட் ரெஸ்டாரண்ட்ஸில், அதுவும் இந்த ஃபிஷ் அண்ட் சிப்ஸ் ஷாப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்ராடில் இருக்கிறவங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இங்கே வந்து அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லாங்கராக போடுவாங்க. பியர் பேட்டர் ஃபிஷ் அதெல்லாம் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க. அதோட விஷயமும் சொல்கிறேன். ஸோ நான் what I'm going to do is I'm going to இந்த பர்டிகுலர் இது மட்டும் கொஞ்சம் பெருசாக போடுறேன் நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக. ஜஸ்ட் கட்டிங் த்ரூ. அவ்வளோதான். ஓகேயா? ஸோ இது வந்து ஆத்தென்டிக் ஃபிஷ் அண்ட் சிப்ஸ் வந்து இந்த மாதிரி பெரிய சைஸில் தான் இருக்கும், லாங்கராக இருக்கும். ஸோ அதுக்காக நைஸ் ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. ஸ்விக்கியில் வந்து வருது, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நிறைய சூப்பர் மார்க்கெட்ஸ்லையும் ஃப்ரோசனில் கிடைக்குது. இல்லைன்னா எனி மீன் இந்த மாதிரி சதை மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, எனிவே இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ வந்து ஃபிஷ் ரெடி. இப்போ இதை வந்து சீசன் பண்ண போகிறோம். சீசன் அப்படின்னா இதுக்கு வந்து மேரினேஷன் எதுவுமே கிடையாது. இது வந்து வெறும் சால்ட் அண்ட் பெப்பர், அவ்வளோதான். ஃபர்ஸ்ட்டு ஓகே, சால்ட்டு, ஓ பெப்பர், ஓகே ஃபைன். பெப்பர் பார்த்து, சால்ட்டு பெப்பர் ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கும். அந்த ஓட்டைகளில் பார்த்தீங்கன்னா சால்ட்டில் வந்து 1 இருக்கும், பெப்பரில் 3 இருக்கும். அதுதான் அதை வச்சு நம்ம கண்டுபிடிப்போம் பிளெயின் பாட்டில்ஸில். ஏன்னா சால்ட் அதிகமாக விழுந்துருவோன்னு ஒரே ஒரு ஓட்டை இருக்கும். பட் இது வந்து இந்த கேட்ச் கம்பெனியில் வருது. நான் கேமரா கீழே வந்தோம்னா அப்படியே கொட்டிட்டு. எனிவே பெப்பர் தாராளமாகவே போடலாம், நமக்கெல்லாம் பெப்பர் வேணும். சால்ட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன், அடியில் இருக்கிறதுக்கு சால்ட் போகலை. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் நல்லா சீசன் பண்ணிக்கணும். ஜஸ்ட் லைட்டாக சால்ட் அண்ட் பெப்பர், ஒட்டும் ஒட்டாமல் அந்த சதையில் வந்து அது உள்ள இறங்குறதுக்கு, ஃப்ளேவர் இறங்குறதுக்காக, அவ்வளோதான். ஓகே, எஸ், நைஸ். இப்படி டாஸ் பண்ணிட்டு அது நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி. ஓகே, now that is ready. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் ஸ்டேஜ். நமக்கு சால்ட் அண்ட் பெப்பர் ரொம்ப முக்கியம். இந்த டிஷ்ல வேற காரமே கிடையாது. ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னா, ஒரு ட்ரே எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ட்ரே எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் வாட் வி கேன் டூ இஸ் ஸ்டவ்வை ஆன் பண்ணிடலாம்.
ஸ்டவ்ல கடாய் வச்சிருக்கேன், இந்த மாதிரி பேன் வச்சிருக்கேன், கொஞ்சம் குழி பாத்திரம், அதுல எண்ணெய் போட்டிருக்கேன் பாதி பொரிக்கிற அளவுக்கு. நம்ம சிக்கன் 65, கோபி 65, வீட்டில் அப்பளம் பொரிப்போம் இல்லையா, அந்த அளவுக்கு ஒரு வானால எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேன். நான் எனி ஆயில், அகைன் குக்கிங் ஆயில், இன்னைக்கு வந்து சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் எப்பவுமே சொல்ற மாதிரி கடலை எண்ணெய் கூட வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும் இந்த மாதிரி டிஷ்ஷஸ்க்கு. எனிவே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாட் ஐம் கோயிங் டு டு, மைதா. ஓகே, 1 கப் மைதா. ஒன் கப்பு அரிசி மாவு. ஓகே, இது வந்து ஸ்ப்ரெட் அவுட் பண்ணிட்டு இப்படி அகைன் சால்ட், உப்பு, பெப்பர். வெரி சிம்பிள் டிஷ்ஷுங்க, பயங்கர ஈஸி. இது வந்து ஈஸியாக வீட்டில் இருக்கிற பொருள், ஈஸியாக வாங்கக்கூடிய பொருள். இந்த ஃபிஷ்ஷை வந்து இப்போ இதில் அப்படி கோட் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, அவ்வளோதான், ரஃப் கோட் தான் இது. பேசிக்காக வந்து அந்த சால்ட் அண்ட் பெப்பர் இதில் சீல் ஆகிடும், ஃபிஷ்ஷுக்கு ஒரு பேசிக் கிறிஸ்ப்னஸ் கொடுக்கறதுக்காக. இதுக்கப்புறம் நம்ம பேட்டரும் ரெடி பண்ணி பேட்டரியும் ஃப்ரை பண்ண போகிறோம். அந்த ப்ராசஸ் உங்களுக்கு நெக்ஸ்ட் காட்டுறேன். வித்தின் ஃபியூ மினிட்ஸ் நம்ம வீட்டில் பண்ணலாம். ஃபிஷ் எல்லாம் வாங்கி வச்சிட்டிங்கன்னா. இதே டிஷ் வந்து நீங்கள் இன்னொரு ஆப்ஷன் சொல்கிறேன், வெஜிடேரியன்ஸ்க்கு ஒரு ஆப்ஷன் சொல்கிறேன். என்னை கேட்டிருந்தீங்க, அக்கா வெஜிடேரியன் பண்ணி காட்டுங்க அப்படின்னு. என்னால் முடிஞ்ச வரைக்கும் வெஜிடேரியனும் நான் பண்ணி காட்டுறேன். டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷஸ்க்கு வந்து தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், காட்டுறதுக்கு. ரெகுலர் வத்த குழம்பு, கார குழம்பு, பொரியல்ஸுங்கிறது நிறைய சேனல்ஸில் வருது. அவங்களுக்கு உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது, நீங்கள் வேறு சேனல்ஸில் கூட பார்க்கலாம். பட் கொஞ்சம் இன்டர்நேஷ்னல் டிஷ்ஷஸ் எனக்கு தெரிஞ்ச ஸ்டைலில் உங்களுக்கு சொல்லி காமிக்கலாமேன்றதுக்காக தான் இது இந்த மாதிரி சில டிஷ்ஷஸ் காட்டுறேன். அதில் வந்து பன்னீர் இதே ப்ராசஸில் பெரிய பீசஸாக போட்டுட்டு கூட டோஃபு, பன்னீர் நீங்கள் பண்ணலாம், ட்ரை பண்ணி பார்க்கலாம். இட் வில் கம் அவுட் நைஸ்லி. ஓகே, ஸோ இவ்வளோதான். இப்போ இதை வந்து கோட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம சைடில் வச்சிடலாம். ஓகே, ரெடி. எப்படி வச்சுட்டேன். நான் காமிங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ், சானிடைஸ். இதை பண்ணிட்டு இருக்கோம் 6 மாசமா எல்லாரும். ஓகே, நல்லா ஹீட் ஆகிட்டு இருக்கு. Let me keep it கொஞ்சம் சிம் கொண்டு வந்துடுறேன். Now what I'm going to do again is one new trick. Okay. மைதா 2 கப்பு, அரிசி மாவு 1 கப்பு. ஸோ அந்த அரிசி மாவு வந்து என்ன பண்ணுறதுன்னா, இன்ஸ்டெட் ஆஃப் கார்ன்ஃப்ளவர், யூஸ்வலாக கார்ன்ஃப்ளவர் நம்ம யூஸ் பண்ணுவோம். நான் வந்து அரிசி மாவு இன்னைக்கு யூஸ் பண்ணுறேன். அது ஒரு நல்ல கிறிஸ்பினஸ் கொடுக்கும், ஈஸியாகவும் நம்ம வீட்டில் இருக்கும், மேக்ஸிமம் எல்லாருக்கிட்டையும் இருக்கும். ஓகே, ஸோ இது போட்டுட்டு அகைன் சால்ட், பெப்பர். ஒயிட் பெப்பர் இருந்தால் ஒயிட் பெப்பரும் யூஸ் பண்ணுங்க, நல்லா இருக்கும். இப்போ இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு பேட்டருக்கு ஒரு மேஜிக். பேசிக்கா இது வந்து ஒரு ட்ரிக், நிறைய பேருக்கு தெரியாது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் இன்னைக்கு வந்து I'm going to use சோடா, சில் சோடா.
யூஸ்வலாக வந்து பியர் பேட்டர் ஃபிஷ்ன்னு சொல்லி இட்ஸ் வெரி ஃபேமஸ் அப்ராட். என்னன்னா ரொம்ப கிறிஸ்பினஸ் கொடுக்கும். பியர் யூஸ் பண்ணி மாவுல கலப்பாங்க. அக்கா ஒயினை ஊத்துது, பியரை ஊத்துது. ஆமா, இதுல என்ன தப்பு இருக்கு? பேசிக்லி குக்கிங்ல வந்து பாத்தீங்கன்னா ஆல்கோஹால் கண்டென்ட் எல்லாமே போயிடும் ஹீட்ல. அது ஸ்டவ்ல போட்ட உடனே ஆல்கோஹால்லாம் போயிடும். பட் அதோட ஃப்ளேவர், அதோட கிறிஸ்பினஸ், அதோட எசன்ஸ் மட்டும் தான் குக்கிங்ல வரும். எல்லா 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ்லயும் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம வந்து பியர் யூஸ் பண்ண போறது இல்லை. ஸோ we are going to use soda. பேசிக்லி அந்த கேஸ் அந்த ஒரு ஃபிஸ் இருக்கு இல்லையா, அது வந்து gives a lot of flavor and crispiness to the batter. ஐஸ் வாட்டர் இருந்தா கூட ஐஸ் வாட்டர் கூட யூஸ் பண்ணலாம். பட் அந்த கேஸ் இருந்ததுன்னா என்ன பண்ணுவாங்க, சோடா ஈஸியாக கிடைக்கும்ல. ஓகே, ஸோ now I'm going to mix it into a மாவை கரைச்சிக்க போறேன். Ooh, fizzy and nice. Okay. Oh, that's nice. So basically இது என்ன மாதிரினா ஒரு தோசை மாவை விட கொஞ்சம் லைட்டாக தின்னா. நம்ம இதுக்கெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் KFC சிக்கன் பண்ணேன், அதுலேயும் பார்த்துருப்பீங்க நான் எப்படி பண்ணேன் அப்படின்ட்டு. அது வந்து மாவு கிடையாது, அது டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்டு. அதே மாதிரி நகெட்ஸ்க்கு ஒரு டைப்பு, இது வந்து ஒரு டைப்பு. ஸோ இதில் எக்கு எதுவுமே கிடையாது. ஸோ வெஜிடேரியன் ஆப்ஷனாக நீங்கள் பன்னீர் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து பண்ணலாம். மேபி யூ ஷுட் ஈவன் ட்ரை இட் வித் what do you say, maybe சேப்பங்கிழங்கு also. Good idea. ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறோம். ஓகே, இது வச்சுக்கலாம், இப்படி வச்சுக்கலாம். இப்போ இதை ஃப்ரை பண்ற டைம்ல we are going to marinate something else. சிப்ஸ், French fries. இது பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஃப்ரோசனில் வாங்கி கூட நிறைய பேர் வந்து வீட்டில் ஃப்ரீசரில் வச்சு கொடுப்பீங்க. ஒன்றும் இல்லை, பொட்டேட்டோஸை வந்து நல்லா க்ளீன் பண்ணி ஸ்கின் பண்ணிவிட்டு, அதாவது தோல் எடுத்துட்டு இதே மாதிரி பீசஸாக போட்டுக்கோங்க ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பேட்டர்னில். ஓகேயா? போட்டுட்டு கொஞ்ச நேரம் ஃப்ரீசரில் கூட வைக்கலாம் அந்த கிறிஸ்ப்னஸ் கொடுக்கறதுக்கு. ஜஸ்ட் sprinkle salt, that's it. And a little corn flour, சோள மாவு லைட்டாக இப்படி தூண மாதிரி. Yeah, that's it. And a little pepper if you want. Pepper வேணாம்னு நினச்சிங்கன்னா no problem. அவ்வளோதான். Okay, that's it. Okay, இது இப்படி வச்சிடலாம். இப்போ ஃபிஷ்ஷை வந்து ஃப்ரை பண்ணுவோம். இப்படி வந்துடுறீங்களா? ரொம்ப ஸ்டைலாக பண்ணிட்டு இருக்கறனால வேலைக்காகல, சிலதெல்லாம் வந்து லோக்கலாக இறங்கி அடித்தாதான் வேலைக்காகும்னு நினைக்கிறேன். தன் கையே தனக்கு உதவி மாதிரி கையை போட்டு கரைச்சா மட்டும்தான் மாவு கரை. ஸ்டைலாக அது ஸ்பூனை வச்சுட்டு பேட்டர் மாதிரி மிக்ஸ் பண்ண பார்த்தேன். விஸ்கு போட்டிருந்தாலும் திக்காக இருக்குது, அதனால கையே போட்டுரும். ஓகே, ஸோ ஐ திங்க் தி ஆயில் நல்லா ஹீட் ஆகிருக்கும் இந்நேரத்துக்கு. நோ, சிம்மில் வச்சுட்டேன்னா. ஓகே, ஸோ நவ் okay, what I'm going to do is let's put the smaller pieces first. So நம்ம வந்து salt and pepper போட்டோம், அதுக்கப்புறம் மைதா அரிசி மாவு salt and pepper போட்டு கோட் பண்ணோம். நெக்ஸ்ட்டு இந்த பேட்டரில் போட்டு இப்படி வச்சிடும். just dunk it அப்படின்வாங்க யூஎஸில். dunk it, just dunk it, that's it. தானாக கூட்டாயிடும். எஸ்,
என்ன கஞ்சிச்சு? ஆமாம், let me put one, two. எங்கள் வீட்டில் பிள்ளைங்க எங்கே இருக்காங்கன்னு இப்போது, அதுவும் எஸ்பெஷலி லாக்டவுன் டைமில் ஜெயாவை பார்க்கணுன்னு அந்த மாதிரி ஏதாவது சமையல் நடக்கும்போது அந்த ஸ்மெல் வந்தாங்க, வாட்ஸ் குக்கிங், சம்திங் ஸ்மெல்ஸ் நைஸ் அப்படின்னு வருவா எப்படியும் கொஞ்ச நேரத்தில் வருவா. 3 பீஸாக போடுறேன். ரொம்ப க்ரௌட் பண்ணிங்கன்னா திரும்பி எல்லாம் ஒன்றா ஒட்டிக்கும், அப்புறம் சரியாக ஃப்ரை ஆகாது. எப்போவுமே ஹை டெம்பரேச்சரில் இருக்கும்போது ஃப்ரை பண்ணால் தான் அந்த முறுமுறுப்பு வரும். அண்ட் இன்னொன்று, ஃபிஷ் வந்து சீக்கிரமாக ஃப்ரை ஆகிடும். உங்களுக்கு மோர் தென் 5 minutes ஃபிஷ் குக் பண்ணவே கூடாது. ப்ரான்ஸ் வந்து லெஸ் தென் 5 minutes. இன்ஃபேக்ட் சீ ஃபுட்டே ரொம்ப ஃபாஸ்ட்டாக குக் பண்ணோம். ஐ எம் கோயிங் டு வாஷ் மை ஹேண்ட்ஸ் அகேன். Yes, yummy, yummy, yummy. Okay, now what I'm gonna do is okay. இது மாதிரி ஒரு கரண்டி எப்பவுமே ரொம்ப நல்லா இருக்கும் ஃப்ரை பண்றதுக்கு. ஐ திங்க் I got it in Amazon if I'm not wrong. நிறைய மேக்ஸிமம் எண்டிங்ஸ் எல்லாமே அமேசான்ல தான் வாங்கினேன். நல்லா இருக்கு, விலையும் கம்மியா இருக்குங்க அமேசான்ல பொருள் வாங்கும் போது. குவாலிட்டியும் நல்லா இருக்கு. சப்போஸ் சரியில்லை, உடஞ்சிடுச்சு, குவாலிட்டி சரியில்லை, சம்திங் டிஃபெக்ட்னா நம்ம இமிடியேட்டா ரிட்டர்னும் பண்ண முடியுது. ஸோ மெனி திங்ஸ் ஐ ப்ரிஃபர் பையிங் ஆன் அமேசான் அண்ட் தீஸ் கைண்ட் ஆஃப் வெப்சைட்ஸ். ஆக்சுவலி துணி மட்டும்தான் கொஞ்சம் ரிஸ்க். ஸ்டைலிங்கும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ஆன்லைன் ஷாப்பிங் ஒரு நாள் பண்ணுவோம். ஓகே, ஸோ நான் look at that, look at that, look at that. That's okay. லைட்டாக உடச்சி விடணும். ஒட்டிக்கிச்சு பார்த்துக்கணும். ஓகே. See, this is a beautiful snack. இது நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகிறதுக்கு நீங்கள் வந்து அது அளவுக்கு நீங்கள் ஃப்ரை பண்ணணும். நல்லா ஹாட்டாக ஆயில் இருக்கணும். ரொம்ப கூல் ஆயிலில் போட்டிங்கன்னா சரியாக இருக்காது. நல்ல முறுமுறுன்னு வரட்டும். இந்த மீன் வாயில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு சாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் சாஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஒன்று வந்து மேனேஸ் அண்ட் கெச்சப், எல்லார் வீட்லேயும் இருக்கும், இல்லை நம்ம வாங்கிக்கலாம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் ஈவன் யூஸ் மஸ்டர்ட் அண்ட் டொபாஸ்கோ அண்ட் மேனேஸ். மேனேஸ் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு ரெசிபி காமிச்சிருப்பேன். KFC சிக்கனோட வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னா மேனேஸோட ரெசிபி இருக்கும். அப்புறம் அதர் சாசஸும் காமிச்சிருப்பேன். பட் ஐ வில் ஷோ யூ மோர் சாசஸ்க்கு ஒரு செக்மெண்ட் கண்டிப்பாக பண்ணுறேன் சீக்கிரமாக. கொஞ்சம் லெமன் வெஜ்ஜஸ் மட்டும் கட் பண்ணிக்கிறேன்னா, வெஜ்ஜஸ் ஆகும், ஸ்லைசஸ் ஆகும். ஓகே 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 இப்படி வாங்க, ஷாப்பிங் போர்டு இல்லாமல் போட்டிருக்கேன். ஜெயா, ஜெயா, ஹாய், வாட்ஸ் குக்கிங்? இவ வந்து சீ ஃபுட் வந்து சாப்பிட மாட்டா, இவ மட்டும்தான். ஜோவிகாக்கு ரொம்ப பிடிக்கும் கிராப்பு, ஃபிஷ்ஷு, ப்ரானு எல்லாமே. பட் இவளுக்கு எதுவுமே தொட மாட்டா, அவளுக்கு பழக்கம் இல்லை, ஆனால் தொட மாட்டா. அந்த மாதிரி மேட்சிங் மேட்சிங். She only told me, நாங்கள் வாங்கணும், சேர்ந்து வாங்கணும், wonder women we are. And he said I'm wonderful women. So anyway, இது இவ வந்து பாசா மட்டும், அது முள் இல்லை, அதில் எந்த ஸ்மெல்லும் வர்றது இல்லைன்னு அது மட்டும் தான் she's okay with. And she's very fussy, ரொம்ப ஃபஸியான ஈட்டர். ஸோ அப்படி இருக்கும்போது அவளுக்கே பிடிச்சதுன்னா, உங்கள் பிள்ளைங்களுக்கு மீன் பிடிக்கலனாலும் பாசா கொடுங்க, ஃபிஷ்ன்னு சொல்லாதீங்க, பாசா அப்படின்னு சொல்லுங்க. அவங்க வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு பிடிக்கும், நல்லாயிருக்கும். அந்த ஸ்மெல்லு, அந்த ஒரு கவிச்சி டேஸ்ட்டு எதுவுமே இருக்காது இதில். மேக்கிங் பாசா ஃபிஷ் அண்ட் சிப்ஸ். ஓகே, do you want to make the chips with me? Okay, yes, now that is nice and crispy. Okay, I'm taking it off. இந்த மாதிரி ஒரு ஜல்லடை பாத்திரத்தில் போட்டுக்கிட்டிங்கன்னா
நல்லா எண்ணெய்லாம் வடிச்சிடும். டோன்ட் புட் இட் ஆன் நியூஸ் பேப்பர். நிறைய பேர் அந்த தப்பு பண்ணுவாங்க. நம்ம அந்த காலத்து ஸ்டைல் அது நியூஸ் பேப்பரில் வடிக்கிறது. அது பண்ணிங்கன்னா அதில் இங்க் வந்து பாய்சனஸ் இங்க் இருக்குது. கண்டிப்பாக அது வந்து உடம்புக்கு ரொம்ப கெடுதி. கண்டிப்பாக நியூஸ் பேப்பர் யூஸ் பண்ணாதீங்க. டிஷ்யூ பேப்பர் ஓகே, பட் இது மாதிரி போடும்போது உங்களுக்கு வந்து ஒட்டாது டிஷ்யூ. ரெண்டாவது வந்து சொதான் ஆகாது, நல்லா கிறிஸ்பியாக வரும். ஸோ ஐ திங்க் ட்ரெயினிங் இட் அவுட் பேசிக்லி அந்த ஆயிலெலாம் ட்ரெயின் ஆகிறதுக்கு இப்படி ஒரு பாத்திரம். ஓகே, ஸோ நான் அப்புறமா ஃப்ரை பண்ண போகிறேன். Now what I'm going to do is the French fries. Yes, kids' favorite. Jaya, you love French fries, right? Come on. Be careful when you do French fries. Jaya, கொஞ்சம் வந்துக்குமா? Yeah. Okay. Let it be. Too crowded. I used to love French fries too as a kid, and I think potato and பிள்ளைங்களுக்கு உருளைக்கிழங்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து நீங்க ஸ்நாக்கா செப்பரேட்டா கூட பண்ணி கொடுக்கலாமே. ரொம்ப சிம்பிள். சில பேர் வேகெல்லாம் வச்சிட்டு இருப்பாங்க. நான் வேகெல்லாம் வைக்கிறது இல்லை. நம்ம ஸ்லைஸ் மட்டும் கொஞ்சம் தின் ஸ்லைசஸாக போட்டுட்டோம்னா இந்த மாதிரி ஹாட் ஆயிலில் வெறும் சால்ட், பெப்பர் அண்ட் கார்ன்ஃப்ளவர் இல்லையா, பிரச்சனையே இல்லை. பிக் பாஸ் வீட்டில் நிறைய ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் பொருளே இல்லாமல். ஸோ அதனால நீங்கள் ஐ திங்க் ஐ யூஸ் ஒன்லி சால்ட். தட்ஸ் இட். இட் கேம் அவுட் ஸோ வெல். த கிட்ஸ் யூஸ் டு ஈட் ஸோ. அதுதான் ஈவினிங் ஸ்நாக்ஸ் எல்லாம் நான் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி நாங்கள் சாப்பிடுவாங்க. வெறும் சால்ட் போட்டு கூட நீங்கள் இதே மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா மொறுன்னு வரணும். ஸோ அது நல்லா ஃப்ரை ஆகணும். ஓகே, நவ் ஐ நீட் டு கெட் ரொம்ப ஹீட் ஆயிடுச்சு ஃபோன். ஏன் என்னாச்சு? ஹீட் It's going to switch off. Why? No, don't switch off. Switch off in 15 seconds. Why? It's too hot. Turn off the flashlight. If the one second, be in line. Be in line. If the light gets cut, please come back in 2 minutes. Flashlight off ஆயிடுச்சா பாருமா? There's no flashlight coming. Off ஆயிடுச்சு. What happened? Generally அப்படி ஆகாதே. Okay. No problem. Continue. சரி, ஓகே. லைட் மட்டும் ஆஃப் பண்ணு. ஓகே. மிதில லைஃப்ல ரொம்ப கோவப்படுவேன், ரொம்ப டென்ஷன் ஆவேன் சின்ன விஷயத்துக்கு கூட. பட் இட்ஸ் நாட் வர்த் இட். போக 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 பார்த்தீங்கன்னா அந்த பொறுமை நமக்கே வந்துடும். கண்டிப்பாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கோவப்பட வேண்டிய இடத்துல கோவப்பட தான் ஆகணும். அதுதான் ஒரு பெண்ணுக்கும் அழகு. எல்லாத்துக்கும் மழிமட்ட மாதிரி சிரிச்சுக்கிட்டே இழிச்சுட்டே இருந்தான்னா அந்த பொம்பளை கிடையாது. ஸோ எங்க கோவப்படலாம். ஆனால் சில இடத்துல வந்து டேக் இட் ஈஸி பாலிசி நிஜமா ஒர்க் ஆகுது. நமக்கு பிபி வராது. என் லைஃப்ல இது வரைக்கும் நான் எவ்வளோ கோவப்பட்டிருக்கேன், எவ்வளோ டென்ஷன்ஸ் பார்த்துருக்கேன். மற்றவங்க கட்டிட்டு குதிச்சுட்டு இருப்பாங்க, நான் கத்துவேன். ஆனா எனக்கு பிபி வந்ததே இல்லை வாழ்க்கையில. பிரெக்னன்சியில கூட வந்தது கிடையாது. அந்த அளவுக்கு வந்து நான் கூலான பர்சன். சிரி ஏன் கொஞ்சம், அதுக்குதான் அவர் அங்க ஆக்டிங் பண்ணிட்டு இருக்காரு. சிரி வழி வின் பண்ணிருக்க அப்படின்னு. Papa's asking me to smile. That looks nice. Okay, now let's set this up. Already நான் சொன்ன மாதிரி. Okay. இது இப்படிதான் இருக்கும். ஓகேங்களா? இட் இஸ் நாட் அ வெரி டெய்லி டிஷ் கிடையாது. இது வந்து ஃபிஷ் அண்ட் சிப்ஸ் ஃபாஸ்ட் ஃபுட் ஸ்டைல் இப்படிதான் இருக்கும். கொஞ்சம் சின்ன பீசஸாக போட்டுக்கிட்டிங்கன்னா நான் ஆல்ரெடி பண்ண வச்ச மாதிரி அது இன்னும் கொஞ்சம் ஸ்மாலர் சைஸ் வரும். இது வந்து நீங்கள் ஃபோர்க்கு ஸ்பூன் வச்சு கட் பண்ணி சாஸில் டிப் பண்ணி I'll show it you fully. நீங்கள் வந்து சாப்பிடலாம். ஒரு நல்ல சாஸ் ரெசிபி ஒன்று சொல்கிறேன். இது குக் ஆகிற டைமில் குயிக்காக சொல்கிறேன். இஞ்சி நல்லா சின்னதாக சீவிட்டு சின்னதாக நறுக்கிடுங்க. பச்சை மிளகாய் சின்னதாக நறுக்கிடுங்க. இஞ்சி, பச்சை மிளகாய். ஹாட் அண்ட் ஸ்வீட் மேகி சூப்பராக இருக்கும் இந்த சாஸுக்கு. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஆயில் போடுங்க, இஞ்சி போடுங்க, பச்சை மிளகாய் போடுங்க. அது லைட்டாக அப்படி கொஞ்சம் அது இன்னும் அந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாம் வெளியில் வரும் இல்லையா, கொஞ்சம் லைட்டாக ஒரு ப்ரௌன் ஆனோடனே இம்மிடியேட்டாக அதில் சாஸை ஊற்றிடுங்க. ஹாட் அண்ட் ஸ்வீட் மேகி இல்லைன்னா டொமேட்டோ சாஸ். ஜஸ்ட் செக் இட். ஸ்வீட், சவர், அந்த ஜிஞ்சர் அண்ட் ஸ்பைசி செம்மையாக இருக்கும். இட்ஸ் அ வெரி நைஸ் காம்பினேஷன். ட்ரை இட் அவுட். இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். லைவுங்கிறதுனால ரொம்ப டைம் எடுக்க வேணாம் தான் நான் சாஸ் எதுவும் காட்டல.
பட் நான் இப்போ சொன்ன சாஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும், நீங்களே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, now that's ready. Woohoo! Jaya! Take the ketchup and come. எங்க இருக்கு பாருங்க, இங்கே இருக்குது பாரு. பேக்லேயே இருக்குடா, பாட்டில் இருக்கு பாருங்க. எஸ், ஓகே. வேறு பிளேட்டில் வைக்கணும். இல்லை இப்படி வச்சிடுவேன், பிகாஸ் they're going to fry it anyway இல்லையா, just to show them. That is how you make fish and chips, and this is how you eat it. You can just serve it with some lemon wedges like this, okay? And when you eat it, wait. நீங்க சாப்பிடும்போது what you can do is you can just lemon வந்து லைட்டா squeeze பண்ணிக்கோங்க. It will be really really yum. Okay, now looks yummy, yummy, yummy. You want to take the sauce so we can go? We can come back and fry this later. Let's binge on the fish and chips. I hope you love this recipe. It's simple, quick and tasty. Try பண்ணி பாருங்க. அடுத்த ரெசிபி இன்னைக்கு நைட்டு 10 மணிக்கு சிக்கன் சேமியா. எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க தெரியாதா, ஆனா சூப்பரா இருக்கும், குயிக்கான ரெசிபி. 10 o'clock. Meet me. Bye.